திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் முன்னிற்க உண்மை விளக்கம் என்கின்ற சாஸ்திர நூலினை நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதிலே சென்ற வகுப்பிலே நம்முடைய மனவாசகம் கடந்தார் மெய்கண்டராகிய குருநாதரிடம் 8 கேள்விகளை கேட்கின்றார். அதிலே அந்த 8 கேள்விகளுக்கான ஆசிரியர் இசைவு குருநாதர் என்ன சொன்னார்னு பார்க்கணுமே இல்லையா? அதுதான் இந்த வகுப்பு. ஆசிரியர் இசைவு. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா உற்று. அதாவது உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு. எது இந்த உள்ளபடி? அதாவது உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தமக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே. இந்த தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா உற்று என்று சொல்கின்றார். இதனை நாம் இப்போ உனக்கு சொல்ல போகிறோம். அதுன்னு புகுகிறேன், அவ்வளோதான். உள்ளபடி இத்த உரைக்க கேள் உந்தனுக்கு வள்ளல் அருளால், வள்ளல்னா யாரு? சிவபெருமான் திருவருளால் அன்று வாய் மலர்ந்த, என்று வாய் மலர்ந்த திருக்கைலாய பரம்பரையிலே அன்று நந்திய பெருமானுக்கு உபதேசம் செய்தார் சிவபெருமான். இது நம்ம உள்ள கைலாய பரம்பரையை உணர்ந்து கொள்ளணும். முதலாவதாக ஸ்ரீகண்ட பரமேஸ்வரராகிய சிவபெருமான் யாருக்கு இந்த உபதேசம் செய்கின்றார் சொன்னால் நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்கின்றார். நந்தியம்பெருமான் யார் யாருக்கு உபதேசம்? அப்படியே இது ஒருவர் நந்தியம்பெருமான் சனத்குமார்களுக்கும், சனத்குமாரர் சத்தியஞான தரிசனிகளுக்கும், சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதியார்களுக்கும் உபதேசம் செய்கின்றார். அப்படி பரஞ்சோதியார் வரைக்கும் இந்த நிலையை கைலாய, அதாவது எப்படி சொல்வார்கள்னா தேவ பரம்பரை அகச்சந்தான குறவர்கள்னு சொல்வார்கள். இவர்கள் 4 வரையும், அதாவது நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதியார், இவர்கள் 4 வரையும் அகச்சந்தான பரம்பரை, அதாவது தேவ பரம்பரை என்று சொல்வார்கள். அப்படி பரஞ்சோதியார் ஆகாய மார்க்கமாக செல்லும் பொழுது நம்மள பெண்ணாகடம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் நல்லூரிலே விமானம் தடைப்பட்டு அங்கே அந்த மரத்தடியில் தேர் உருட்டி கொண்டு இருக்கக்கூடிய சுவேதவன பெருமாள், யாரோட பேரு? மெய்கண்ட தேவருடைய இயற்பெயர். அப்படி சுவேதவன பெருமாளாகிய அவர் விளையாடி கொண்டிருக்கின்றார். பரஞ்சோதியாரோட விமானம் தடைப்படுகின்றது. அசரீரியாக வானத்திலிருந்து அவனுக்கு, அவர் கீழே இருக்கக்கூடிய அப்புதல்வனுக்கு மெய்ஞான ஆகம நூலினை உணர்த்துக என்று சொல்கின்றார். அங்கிருந்து வந்தவர் மெய்கண்ட தேவருக்கு நயன சமய விசேட தீக்கை செய்து அப்பொழுதே ஞானத்தை உபதேசம் செய்கின்றார். அப்படி கைலாயத்திலிருந்து கீழே வந்து உபதேசம் செய்தனால் அது தேவ பரம்பரை, இது பூத பரம்பரை, இது புறச்சந்தான குறவர்கள் என்று பேர். அப்படி மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்தது அருள்நந்தி சிவாச்சாரியருக்கு உபதேசம் செய்கின்றார். அப்படி அருள்நந்தி சிவாச்சாரியருக்கு உபதேசம் செய்யும் போது தான் அவர் கூடவே நேரடி மாணவராக இருந்தவர் திருவதிகை மனவாச குழந்தராகிய இந்நூலின் ஆசிரியர். அப்போ மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கும், அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தருக்கும், மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியருக்கும் உபதேசம் செய்கின்றார். அப்படி உமாபதி சிவாச்சாரியார் உபதேசம் செய்கின்றார். அப்புறம் அதுக்கு அடுத்தது யார் வரான்னு சொன்னால் சித்தர் சிவப்பிரகாசர். அதுக்கப்புறம் வரவர் தான் பார்த்தோன்னா நமச்சிவாய மூர்த்திகளிலிருந்து இந்த கைலாய பரம்பரை வந்து கொண்டு இருக்குது. அப்படி கட்சியை அப்படியே அதுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சித்தர் சிவப்பிரகாசர் இருந்து தான் சித்தர் சிவப்பிரகாசர் யாருக்கு உபதேசம் பண்ணது? அவர் தான் திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளுக்கு உபதேசம் செய்கின்றார். நமச்சிவாய மூர்த்திகள் தொற்றுதான் இன்று 24 குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இன்று அந்த திரு சன்னிதானத்திலே அருளாட்சி புரிந்து கொண்டு வருகின்றனர். அப்போ எப்படியெல்லாம் அங்கு சொன்ன உபதேசம் இவ்வளவு தூரம் வந்து இன்று உங்கள் செவிகளும் மறுக்கின்றதுன்னு சொன்னால் இந்த உபதேசம் ஞான உபதேசம். அதுதான் இங்கே சொல்கின்றார். அன்று அருளால் அன்று வாய் மலர்ந்த தெல்லிய சீர் ஆகமங்களின் சொன்ன அடைவிலே, அந்த அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா உற்று என்று சொல்கின்றார். இதுதான் இந்த நூலினை
விளக்கி காட்டுகின்ற. சொல்லுவார் கொண்டு கூட்டு முறை. கொண்டு கூட்டு ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவில் உந்தனக்கு இத்தை உள்ளபடி உரைக்க உற்றுக்கேள். தெளிவுரை சிவானந்த நிலையை எய்துவிக்க வள்ளல் சிவயோக நெறியில் நிற்கும் மாணவனே, நீ அறிய விரும்புகின்ற மெய்ஞான நெறியை சிவாகமங்கள் உரைக்கின்ற முறையில் அவற்றில் உள்ளவாறு உனக்கு உரைப்போம். சிவாகமங்கள் முன்னொரு காலத்தில் கருணையே காரணமாக சிவபெருமானால் திருவாய் மலர்ந்து அருளப் பெற்றவை. அவை தெளிவாகவும் சிறப்பாகவும் உள்ளன. எனவே நாம் உரைப்பனவற்றை சிந்தையை ஒருமுகப்படுத்தி கேட்பாயாக. இதனை என்பது இத்தை என மாறியிற்று. ஆகமங்கள் சொன்ன அடைவிலே என்று தொடர் ஆகமங்களில் சொல்லப்பட்ட முறையில் பொருள்களை அமைத்து என்று பொருளை தரும். அடைவிலே முறையிலே பாசம். இத்தை என்று சொன்னால் இதனை என்பது நாம் இதனை, அதாவது உள்ளபடி இதனை உரைக்க கேள். இதெல்லாம் ஒன்று அதெல்லாம் இது புரிந்தது தான் இருக்குது. இப்போ சரி பெருசாக இருக்கு. சரி, இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இதை விளக்கம் சொல்லுகின்ற. சரி, இப்போ என்ன பார்க்க போறோம்னா இதில் இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக பார்க்கும்போது அடி எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படி விளக்கமாக அவங்க சொல்ல போகிறேன். அடைவிலே முறையிலே. இப்போ பாசம்னா என்ன அப்படி அதை பார்ப்போம். சரி, பாசம் என்று சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, ஆணவம் கண்மம் மாயை, இது மூணு சேர்த்து தான் பாசம். ஓகேவா? மாயை என்னும் மூலப்பொருள். அப்போது மாயை என்னும் மூலப்பொருள், மாயை தான் மூலப்பொருள். எதுக்கு மூலப்பொருள் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் தோன்றுவதற்கு மாயை தான் மூலப்பொருள், அதுதான் மூலமாக இருக்கிறது. அதுதான் அப்படி அந்த மாயை மூன்றாக பிரிப்பார்கள். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. சுத்த மாயை என்பது 5 தத்துவங்கள், அசுத்த மாயை என்பது 7 தத்துவம், பிரகிருதி மாயை என்பது 24 தத்துவமாகிய ஆன்ம தத்துவம். இதனை சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்று மூன்றாக பிரிப்பர். சிவதத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24 கூட்டல் இசைக்கொல்ட்டு 36 தத்துவங்கள். தத்துவம் நம்மளுக்கு எத்தனை? 36. அவ்வளோதான், மறந்துடவே கூடாது. எப்போதான் உங்களுக்கு கேட்டாலும் கனவுல கூட எழுப்பி கேட்ட சொல்லிடணும். தத்துவங்கள் நமக்கு எத்தனை? 36. தாத்வீகங்கள் எத்தனை? 60 இசைக்கொல்ட்டு 96 தான் நம்ம மொத்தமே. ஆனால் அதான் சொல்கிறேன், 6 கடந்து தத்துவங்களை கடந்தால்தான் இறைவனை அடைய முடியும். அதுதான் அந்த சொல்கிறாங்க. ஓகே. சுத்தமாயை அசுத்தமாயி. சுத்தமாயி அசுத்தமாயினா என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் இல்லை, சுத்தமாயை என்பது சிவபெருமானே இருக்கக்கூடிய அந்த நிலைகளை குறிக்கிறது. அது எப்படின்னா நாதம், விந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, இது 5ம் சிவதத்துவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்யா தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா 7 வரும். காலம், ஆமாம், காலம், நியதி, கலை, அராகம், புருடன் அப்படின்னு சொல்கிற கூட ஒரு 7 தத்துவம் அப்படி வரும். காலம், நியதி, கலை, அராகம் சொல்கிறது ஒரு 7 தத்துவங்கள் வரும். அப்புறம் ஆன்ம தத்துவம் 24. அவை என்னன்னு பார்த்தோம்னா அதில் ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரிகள் 5, பஞ்சபூதம் 5, அந்தகரணம் 4 சேர்த்து சொன்னால் 24 வரும். 5 ஞானேந்திரம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரிகள் 5, பஞ்சபூதங்கள் 5, அப்புறம் அந்தகரணங்கள் 4 சேர்த்தோம்னா 24. இதுதான் ஆன்ம தத்துவம். அப்படி ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. இது 3 சேர்த்து தான் நம்மளுடைய 36 தத்துவங்கள். இந்த தத்துவங்களை கலந்தால்தான் நம்ம யார் அடைய முடியும்?
இறைவனை சென்று அடைய முடியும். அதுதான் சொல்கிறேன். இது நம்ம இது விளக்கமாக பார்ப்போம். இது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்றதுலாம் என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். நம்ம இதை 36 தத்துவங்களுக்கு அப்படியே பார்த்துக்கொள்வோம். ஒன்று என்ன சொல்கிறேன். சரி, இந்த பாருங்க. இப்போ பிரகிருதி மாயில இது வந்து அசுத்தமாய். இதில் பொண்ணும் இல்லைம்மா, இது நம்ம தத்துவங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தத்துவங்களை பற்றி நான் இப்போ விரிவாக இந்த வந்து நம்ம சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு குறிப்பை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு போதும். 36 தத்துவங்கள் படிமுறையில் தோன்றுகிறது. அது அந்த படிமுறையை நீங்கள் அப்படி கொஞ்சம் அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. ஒன்றும் இல்லை, இப்போது முதலாவதாக நம்மளுக்கு எப்படி தோணுன்னா, அதான் மண் முதல் நாதம் வரை 26 தத்துவங்கள் இருக்குது. அதில் நாதம் முதல் தத்துவம். என்ன தத்துவம்? நாதம் தான் முதல் தத்துவம். நாதம், பிந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இது 5ஐயும் சிவ தத்துவம், சுத்த தத்துவம் என்று சொல்வார்கள். இவ்வளோதான். நீங்கள் பேரில் கூட ஒரு நஷ்டம் கிடையாது. நீங்கள் ரொம்ப மனசில் வச்சிங்க. உங்களுக்கு இது புரிஞ்சால் போதும். 5 தத்துவங்க. சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7. அதுதான் காலம், நியதி, கலை, அராகம், அப்புறம் வந்து வித்தை, புருடன் அப்படின்னு ஒரு புருடனோட சேர்த்து 7 வந்துடும். அப்புறம் இதில் தானே ஒரு 7 தத்துவம் வந்ததா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 7 வித்யா தத்துவம்னு சொல்லுவார்கள். இது அதுக்கடுத்தது வர பிரகிருதி மாயில 24 ஆன்ம தத்துவம் இருக்கிறது. இதில் இந்த ஆன்ம தத்துவத்தை மட்டும் கொஞ்சம் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது ஆன்ம தத்துவத்தில் ஞானேந்திரியம்னா என்ன அர்த்தம்? ஞானேந்திரியம்னா வேற ஒன்றும் இல்லைம்மா, அதாவது அறிவு கருவிகள், செயற்கருவிகள். இதோடைய இதை புரிஞ்சிச்சா? அறிவு கருவிகள், செயல் கருவிகள். அறிவு கருவிகள்னா ஞானேந்திரியம், செயற்கருவிகள்னா கண்மேந்திரியம், தன்மாத்திரிகள்னா அது இருக்கக்கூடிய சப்தாதி வசனாதின்னு சொல்லக்கூடிய அதனுடைய செயல் என்று சொல்வார்கள். அதோடைய விரிவு அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை அதனுடைய சூக்கமோன்னு கூட எடுத்துக்கலாம். அதை தாண்டி வரக்கூடியது பஞ்சபூதங்கள், அப்புறம் மனம், புத்தி, சித்தாந்தங்காரம். இந்த ஞானேந்திரியனா வேற ஒன்றும் இல்லை, அறிவு கருவி. நம்மளுக்கு எது? பொறி வேற, புலன் வேற. இது பொறி, இது புலன். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பது பொறிகள். இப்போ தன்மாத்திரைகள் என்பது தான் புலன்கள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். புலன்கள் என்றால் அதை அறிந்து கொள்வது. இந்த இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் அப்படியே இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ கண் இருக்குதா? கண்ணு என்பது ஒரு பொறி. இந்த கண்ணுக்குள்ளே இருந்து ஒன்று பார்க்குது பாருங்க, அதுதான் தன்மாத்திரையில் வரக்கூடிய ஒளி, காட்சி. அப்போ அறிவு கருவினா ஒன்றும் இல்லை, 5 தெரியல உங்களுக்கு. அதாவது மெய்வாய், கண்மூக்கு, செவி, இது 5 ஞானேந்திரியம். கண்மேந்திரியம் நம்ம உடம்புல 5 செயல் நடக்குது. என்ன நடக்குது பாருங்க. அதாவது வாக்கு, பாணி, பாதம், பாயுரு, உபஸ்தம் என்று சொல்வார்கள். வாக்குன்னா பேசுகிறோம், பேசுவது மூலிமா ஒரு வினை நடக்குது, ஒரு செயல் நடக்குது. பேசுகிறோமா இல்லையா? இங்கே வாடானா வரான், போகிறானா போகிறான், ஒரு செயல் வருது, சாப்பிடு போக்க. இது வாக்கு. பாணி இது தூக்கி இங்கே வைக்கிறோம், மடக்கிறோம். பாணினா கைன்னு அர்த்தம். பாணினானது இப்போலாம் பானி பூரின்றான். பானினா தண்ணி, அது பானி ஹிந்தியில் தான் பானி தண்ணின்னு அர்த்தம். தமிழில் பானினா பாணின்னா அர்த்தம், பாணின்னு சொல்லணும். அந்த பாணினா பாணினா என்ன அர்த்தம்? செயல், கைன்னு அர்த்தம். கையின் மூலியமாக ஒரு செயல் இருக்குது. அப்போ வாக்கு, பாணி. பாதம், இப்போ நான் இங்கேருந்து அங்கே போகிறேன் வரேன்னா காலு. இப்போ நான் இங்கேருந்து இப்போ இந்த பொருள் இங்கே இருக்குது, இப்போ இங்கே பக்கத்துலேயே இருந்தால் இது எடுத்துடலாம். இப்போ அந்த ஜெக்கு இருக்குன்னா நான் இப்படி எட்டி எடுத்துடலாம். அந்த ட்ரம்முக்கு தண்ணி மூலம் நான் இங்கேருந்து முடியுமா என்ன? அங்கேருந்து அங்கே போகணும், அதுக்கு என்ன தேவை? காலு தேவை. அப்போ வாக்கு, பாணி, பாதம்னா நடந்து வருது. பாயுரு, உபஸ்தம்னா மலை ஜலம் கழிக்கிறது. பாயுரு என்று சொன்னால் நம்ம அது கருவழி, புறவழின்னு சொல்வார்கள். நம்ம மலம் போகிறதும்
அப்புறம் வந்து நம்ம விந்து உற்பத்தி ஆகக்கூடிய கருவழி புறவழின்னு சொல்லுவார். அப்போ பாயூர் உபஸ்தா, இந்த 5 தொழில் நம்ம உடம்புல நடந்து கொண்டு தொழில செயல்னு அர்த்தம். செயல்கள் இந்த 5 தாண்டி தனியாக ஒன்று செயல் வருதுன்னா இல்லை. செயலில் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கு பேசுவது வருது. இது ஏன்னா இதன் மூலியமாகத்தான் பிறரை நம்ம நோக்க முடியும். இந்த 5 மிக 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 முக்கியமான ஒன்று. இந்த 5 இந்த செயலுக்கு செயற்கருவிகள்னு பேர். இதெல்லாம் அந்த 5 செயற்கருவிகள் அப்படின்னு பேர். அப்போ கண், இந்த மூக்கு, இந்த காது இதெல்லாம் செயல்படலையா நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க. இது செயல்படுது, ஆனால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், உடலுக்கு ஆபத்து இல்லாமல் இது செயல்படணும். கண் உடம்புக்கு எதனா ஆபத்து இருக்குதா, இங்கேருந்தே பார்க்கும். மூக்கு உடம்புக்கு எதனா ஆபத்தை கொடுக்குதா, இங்கேருந்தே செயலை செய்யும். மூச்சு காற்று இருக்குது, விடுது. காது எதனா ஆபத்தை கொடுக்குதா, கிடையாது. வாய் ஆபத்தை கொடுக்குது. அவனை பாரு, அவன் மூஞ்ச பாடுறானா வந்து அடிச்சுட்டு போகிறான் நம்மளை. ஒரு செயல் வருதா இல்லையா, அவங்க சொன்ன உடனே வினைவு நடக்குது. கை ஒரு செயல், ஒரு தண்ணி எடுக்கிறான், முடிக்கிறான், அடிக்கிறான், புழக்கிறான். கால் நடக்குது, போது வருது. அதே மாதிரி சிறுநீர் மூலமாக அது செயல் நடந்து கொண்டே இருக்குது. இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நடக்குது. இப்போ இதை கண்மேந்திரியம். அப்புறம் தன்மாத்திரைகள்னால் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். கண்ணில் ஒளி பார்க்குறோம், காதில் ஓசை கேட்குறோம், வாயில் சுவைக்கிறோம், அப்புறம் வந்து உடம்பில் உணர்றோம். அப்புறம் வந்து வேறு என்னங்குது, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். மூக்கில் நாற்றம்னா வாசனை. நாற்றம்னாலே வாசனை தான். நம்ம நாத்தம் நாத்தம்லாம் நினச்சிக்கணும். நம்ம கெட்டது தான் நாத்தம் நினச்சிருக்கணும். அப்படி கிடையாது. நாற்றம்னாலே மலர்லேருந்து வந்தாலும் நாற்றம் தான். தமிழில் நாற்றம்னாலே மனத்துக்கு நாற்றம்னு பேர். சந்தன நாற்றம், பன்னீர் நாற்றம். நாற்றம்னாலே என்ன அர்த்தம், கெட்டது கிடையாது. அது மூக்குக்கு உணரக்கூடியதுக்கு நாற்றம் அப்படின்னு பேர். இதுதான் நம்மளுடைய ஆன்ம தத்துவம் 24. இதை கடந்து வித்யா தத்துவங்களை கடந்து அதுக்கப்புறம் நம்ம சிவத்தத்துவத்தையெல்லாம் கடந்து இறைவனை அதெல்லாம் கடந்து யார் இருக்கிறாரு, சுவாமி இருக்கிறார். இதில் இப்போ அந்த காரணம் 4 இதை பார்க்கல பாருங்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்போ பஞ்சபூதம் 5 தெரியுமா இல்லையா உங்களுக்கு? இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது 5 பஞ்சபூதம். இதை மனசில் வச்சுக்கிங்க. இதில் ஒன்று நீங்கள் மனதில் ஒன்றும் நஷ்டம் கிடையாது. பொருளுடைய கருத்தை மட்டும் புரிஞ்சினா போதும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வர்றது 4 அந்தகரணங்கள். அந்தகரணம்னா இது கண்களுக்கு புலப்படாது. அந்தரங்கம், மறைப்பு, இது உள்ளே இருக்கிறது, மறைவானது, அதெல்லாம் அந்தரங்கம்னு சொல்லுவோம். அப்போ அந்த கரணங்கள்னால் இது கரணங்கள் கண்களுக்கு புலப்படாது, உள்ளுக்குள் செயல்படுவது. இதை 4ஆக வகுத்தனர். ஒன்று மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொன்னார். ஆனால் இந்த சித்தத்தை இறுதியிலே போடணும், அகங்காரத்தை தான் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்பது தான் ஒரு முறை. இப்போது மனம், இது மனதோட செயல் என்ன, பற்றுவது மனம். ஒரே வார்த்தையில் சொன்ன முடிஞ்சு. பற்றுவது மனம், நிச்சயிப்பது புத்தி, செயல்படுவேன் என்பது அகங்காரம், அதன் நூடாக பதிவாவது சித்தம். புரியுதா இல்லையா? மனம் பற்றுவதே மனம். ஜெக்கா பார்த்தோடனே மனம் ஜெக்கா மாறிடும். ஃபோனை பார்த்தோடனே மனம் ஃபோனாக மாறிடும். அப்போ எதை பார்த்தாலும் என்ன மாறிடும், மனம் வந்து அதுவாகவே மாறிடும். இப்போ இதுதான் என்ன பண்ண முடியாது, வேறு இருக்காது. இப்போ எதை பார்த்தாலும் அதுவாகவே என்ன எடுத்துக்கலாம், மன தன்மை எடுத்துக்கும். இதுதான் அப்படின்ட்டு. அப்போது பற்றுவது மனம், எதை பார்த்தாலும் பற்றும். இது நிச்சயிப்பது புத்தி. இப்போ உதாரணம், ஒரு இடத்துக்கு போகிறோம், இங்கே நீட்டாக ஒரு கயிறு நிற்குது, பார்த்த உடனே இது பாம்பா கயிறா, இது மனம். அதை வச்சு விளக்கம் சொல்கிறேன் பார்த்துங்க. அங்கே ஒரு கயிறு இருக்குது, பார்த்த உடனே இது பாம்பா கயிறா, இது மனசு. இது கயிறு தான் இல்லை இது பாம்பு தான் அப்படின்னு நிச்சயிப்பதுக்கு புத்தி அடுத்தது வேலை செய்யுது. இது 4 தனித்தனியான்னு கேட்டால் கிடையாது. எப்படி செயல்படுதுன்னு சொன்னால் ஒன்றின் பின் ஒன்றாக செயல்படுகிறது. ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இது பாம்பா கயிறா, மனம் குழப்பத்தில் தான் இப்போ மனசு இருக்கும். புத்தி இது பாம்பு தான் இல்லை கயிறு தான், நிச்சயிப்பது புத்தி. அகங்காரம், இதை நம்ம என்ன செயல்படுத்தணும்,
அதான் அகங்காரம் அடுத்த வேலை செய்யுது. என்ன செய்யுதுன்னா, ஒன்று பாம்பா தான் என்ன பண்ணுது, இதை அடித்து நம்ம கொண்டுடணும்னு நினைக்குது. புத்தி வேலை செய்தா இல்லையா? உடனே பாம்பா இருந்தால் இதை உடனே அடித்து நம்ம கொண்டுடணும்னு நினைக்குது. கயிறாக இருந்தால் இதை தூக்கி துணி கட்டலாம் அப்படின்னு கயிறு கட்டுது. அப்புறம் அடுத்த வேலை நடக்குதா இல்லையா? அது அகங்காரம். இதை ஒரு பதிவு பண்ண ஒன்று இது என்ன பண்ணுது, சித்தத்தில் போய் 4வதா இது நான் சித்தம் தான் ஸ்டோரேஜ், அதில் போய் ஸ்டோரேஜ். சின்ன வயசில் இப்படி ஓடினவுடனே இதை பாம்புன்னாங்க. அதான் அப்போ மனம் புத்தி எல்லாம் பார்த்து பதிவு பண்ண சித்தத்தில் இருக்குதா இல்லையா? இப்போ பார்த்தோட பாம்புன்றான். இப்போ காரக்குழம்பு அன்னன்னைக்கா நீங்கள் யூடியூப் பார்த்து வைக்கிறீங்க, ஒரு வாட்டி வச்சு வைக்கிறீங்க இல்லையா? இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ரூட்டில் போயிட்டோம், தினைக்கமாக மேப் போட்டுக்கினே போகிறான், ஒரு 10 வாட்டி போய்ட்டு அந்த வழி தெரியுதா இல்லையா? அதான் சித்தத்தில் பதிவாயிடுது. அதான் மாணிக்கவா சொன்னார், சித்தம் தான் இறைவனை சென்றதற்கான வழி. ஆனால் சித்தத்திலே சிவத்தை பதித்து விட்டோமானால் நம்ம இறைவனை அடைந்து விடலாம். அதை சிந்தை இதனை தெளிவித்து சிவமாக்கி என்ன சொல்ற, சித்தத்தை சித்தம் என்னும் தின்கயிற்றால் திருப்பாதம் இருக்கிற காரணங்களிலே நான் சொல்கிறேன். மனசு எதனா பார்க்கட்டும், புத்தி எதனா நினைக்கட்டும், மனம் எதனா பார்க்கட்டும், புத்தி எதனா பார்க்கட்டும், எதனா பார்த்து எதனா நிச்சயிக்கிட்டோம். ஆனால் அகங்காரம், அதாவது அகங்காரம் எது எதனா நினைக்கட்டும், சித்தத்தில் மட்டும் எதிர்க்கக்கூடாது, பதிவு பண்ணிடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை. படம் பாருங்கள், தப்பு சொல்லலை. எது வேணாலும் பாருங்கள், எது வேணாலும் பாருங்க, எல்லாம் கூட இருங்க, எது வேணாலும் பண்ணுங்க. அது ஆழ்ந்து அது சித்தத்தில் பதிவு பண்ணால் தான் நம்மளுக்கு ஆபத்து. சித்தத்தில் பதிவு பண்ணாத ஒரு விஷயம் நம்மளுக்கு பாதிப்பே ஏற்படுத்தாது. சித்தத்தில் என்ன பதிவோ அதுதான் செயல், அதுதான் நம்ம வாழ்க்கைங்க. எழுதி வச்சுங்க, சித்தத்தில் என்ன பதிவு பண்ணியிருக்கீங்களோ அதுதான் நம்ம வாழ்க்கை, அதுதான் நாம், அதுதான் நீங்கள் சிந்தையில் வச்சுக்கணும். இதனால்தான் அப்போ சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் சொல்கிறேன் இல்லையா? நம்பி ஆரூர், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் சொல்கிறார். அப்படி சித்தத்தை சிவன்பால் வேற சொல்லி புத்தியை சிவன்பாலை வைத்தார் சொல்லியே, மனசை சிவன்பால் ஏன் சொல்ல பாருங்க. யாருன்னா ஒருத்தராச்சு மனசை குரங்குன்னு தான் சொல்லிக்கிறாங்க தவிர மனசை சிவன்பாலை வைத்துன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா மனசு எப்பயுமே ஒன்றை பற்றாது, அபிஷேகம் பண்ணிக்கினே இருக்கும். சிவாயினமே சிவாயினமே சிவா பால் ஊற்றுவான், அப்படி போனவொடனே கவனம் அங்கே போயிடும். சாமி நெய்வேத்தியம் வேட்டை ஒன்று காட்டிக்கிட்டே இருப்பான், அது ஒரு அம்மா போனோம், வைங்க வைங்க வைங்க. மனசு என்ன செய்யும், நிச்சயம் நிற்காது ஒரு இடமா, அப்படி இப்படி அப்படின்னா. அதனால் மனசெல்லாம் நம்ம ஆள் பிடிக்கவே இல்லை, புத்தியும் பிடிக்கும். ஏன்னா புத்தி கூட அவங்களை குழப்பி விட்டுடும்பா, இதுதான் நல்லதுன்னு கூட காட்டும், இதை கெட்டதுன்னு. எதுக்கு நம்ம புத்தி என்னையுமே கெட்டது தான் சொல்லு. ஏன் நம்ம புத்தி இந்த உடம்புல இருக்கக்கூடிய புத்தி வேலை செஞ்சீங்க, நம்மளோட அறிவு இது கிடையாது, நம்ம வியாபி அறிவு, நம்ம வியாபி அறிவு. இறைவன் வியாபகம், உயிர் வியாபியம், அசத்தாகிய ஒரு வியாப்தி. வியாப்தினா அறிவே இல்லாத பொருள், அது அடங்கி இருக்கிறதுன்னு பொருள். அப்போது இதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான், உயிர் அடங்கி இருக்குது, அதோடு இது அடங்கி இருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுதா இது உங்களுக்கு? அப்போ மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அப்போ அந்த சித்தத்தில் பதிவு பண்ணாதான் அந்த விஷயம் பதிவாகணும் ஒழிய சித்தத்தில் பதிவாகணும் எதுவுமே பதிவாகாது. ஒரு கல்யாணத்துக்கு போவோம் வருவோம் எல்லாம் பார்ப்போம், கண்ணில் எதுவுமே பதிவாகாது. கல்யாணத்தில் எவனா நம்மளை அஷ்டானா அது மட்டும் பதிவாகும், எதனா பதிவாகுதா? இப்போ இங்கே வரீங்க போகிறீங்க எல்லாம் நம்ம எல்லாம் இருக்கிறோம். திடீர்னு கூப்பிட்டு இவனே செய்ய துண்டுனா கலராக போட்டிருந்தார், அது ஞாபகம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா முகத்தை பார்ப்பீங்க, கவனம்லாம் பேச்சில் இருக்கும். இங்கே இப்போ ஆனாலும் என்ன போட்டிருந்தா நமக்கு என்ன சொன்னார் அதான் முக்கியம். அப்போ உங்கள் சித்தத்தில் சொன்னதான் பதிவாயிருக்கும். என்ன போட்டிருந்தேன் எது போட்டு இப்போ நான் கூட எங்கள் அம்மா என்ன பண்ணி தெரியவா போகுது, ஏன்னா கவனம் எங்கே இருக்குது இந்த வகுப்பில் இது. அப்போ உயிர் ஒரே நேரத்திலே எது அனைத்தையும் உணராது. ஒரு நேரத்தில் ஒன்றை தவிர மீது எதையும் பற்ற முடியாது. சாப்பாடு சாப்பிட்டா சாப்பாட்டில் தான் இருக்கும், டிவி பார்த்தா டிவியில் தான் இருக்கும், சமைச்சா சமைக்கிறதுல தான் இருக்கும். அதுதான் உயிரோட தன்மை. ஏன் சாந்தத்தின் வண்ணமாக உயிரிடும். இறைவன் அப்படி இல்லை, ஒரே நிலை எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கும். சூரிய ஒளி போலே, சூரிய வெளிச்சம் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் ஒளியை கொடுப்பது போல்
சிவபெருமான் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செய்யலாம். ஒரே சூரிய ஒளி தான் ஒரு வீட்டில் துணி காயுது, ஒரு வீட்டில் மிளகா காயுது, ஒரு வீட்டில் வத்தல் காயுது, ஒரு வீட்டில் ஒரே சூரிய வெளிச்சம் தானே, ஒரே அந்த சூரியனோட அனல் தானே, ஒவ்வொரு இடத்துல ஒரு பயனை தருதா இல்லையா? அதே மாதிரி தான் சிவபெருமான், அவன் ஒருவன் தான். அதே நேரத்தில் ஒரே வீட்டில் மிளகா காயும் போது இன்னொரு வீட்டில் அப்பளம் காஞ்சினுது, இன்னொரு வீட்டில் துணி காஞ்சினுது, இன்னொரு வீட்டில் வடகம் போடுறாங்க. ஒரே நேரத்தில் பல பயனை கொடுக்குதா இல்லையா? அந்த ஒரே மாதிரியே. ஆனால் அப்பளம் போட்டவங்களுக்கு மிளகா காய்ஞ்சது தெரியாது, மிளகா காய வீட்டில் துணி காயறது புரியாது. அப்போது அவங்க இது உயிர்கள், புரியுதா? அதான் சிவபெருமான். இதான் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் தத்துவங்களை ரொம்ப உங்களுக்கு இதுதான் ஷார்ட்கட்டாக புரிஞ்சுங்க. ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் குழம்பிக்கொள்ள வேண்டாம், புரிஞ்சிட்டுனா போதும். தத்துவங்கள் இவ்வளோ தான். தத்துவங்கள் 36, அதில் சிவத்தத்துவம் 5 போதும். 5ன்னு புரிஞ்சால் போதும். நீங்கள் இப்போதைக்கு அந்த விளக்கம் நீங்கள் எடுத்துண்டி படிக்கணும்னா வாய்ப்புள்ள என்பதில் அதை மனனம் பண்ணிங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணால் தான் வரும். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது நம்ம சொன்னால் கூட உங்களுக்கு பதிவு ஆகாது இப்போது. ஆனால் இதையாச்சும் பதிவு பண்ணிங்க. இது என்னன்றத சொல்லலாம் கூட, அது என்னன்னா சொல்லணும்ல. சிவத்தத்துவம் 5 சொல்லணும், தூக்கத்தை எழுப்பி கேட்டால் கூட. சிவத்தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, இந்த மாயை 3. அது சிவ தத்துவத்தில் இருக்கிறது சுத்த மாயை, வித்யா தத்துவத்தில் இருக்கிறது அசுத்த மாயை, இந்த ஆன்ம தத்துவத்தில் இருக்கிறது பிரகிருதி மாயை. அவ்வளோதான். இதுதான் இப்போதைக்கு இதை பார்ப்போம். இதெல்லாம் உள்ளே போனால் அத்துவாக்கள், கலை பிரியம், கலையிலேருந்து எல்லாமே சேருது. அத்துவானா வேற ஒன்றும் இல்லை, இறைவனை சென்றடைவதற்கான 6 படி. அதை 3 பிரிப்பாங்க. ஒன்று சொற்பிரபஞ்சம், ஒன்று பொருள், அதாவது சொல்லுலகம் பொருளுலகம் ரெண்டு பிரித்து பதம், வண்ணம், புவனம், அப்புறம் அது வரும். நம்ம அத்துவா படிக்கும் போது அதை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இது உங்களுக்கு புரிஞ்சுன்னா சந்தோஷம்தான் எனக்கு. சரிங்களா? சரி. 60 புறக்கருவி சொன்னல, அது அந்த புறக்கருவி 60 வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியே இருப்பது அந்த 60 புறக்கருவிகள் என்று சொல்லுவாருங்க. சரி. இந்த ஆசிரியர் கீழிருந்து விலக்கி சொல்லுதல், அதை மட்டும் சொல்லுவார் இறுதியா. ஆசிரியர் கீழிருந்து விலக்கி செல்லுதல். பிரகிருதியிலிருந்து தொடங்கி பூதங்கள் முடிய உள்ள 24 தத்துவங்களையும் அவை தோன்றும் முறையிலே வைத்து காட்டினோம். இது தோற்றா முறையாகும். ஆயின் ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் இம்முறையினை மேற்கொள்ளவில்லை. அவர் கீழிருந்து தொடங்குகிறார். அதாவது பூதங்களை முதலில் விளக்கி பின் மேல் உள்ளவற்றை விலக்கி செல்கிறார். தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு செல்லுதல் என்பதே அவர் பின்பற்றும் முறையாகும். தத்துவங்கள் அனைத்திலும் தூளமாய் உள்ளவை பூதங்கள் ஆகும். அவற்றின் காரியங்களே இவ்வுலகம். இதன் கண் உள்ள அளவற்ற பொருள்களும் ஆகும். இவ்வாறு பூதங்கள் தூளமாய் காரிய பாட்டில் புலனாகும் பொருளாய் நிற்றலின் நமக்கு தெரிந்த பொருளாகிய அவற்றையே முதலில் எடுத்து கொண்டு விளக்க புகுகின்றார் ஆசிரியர். புரிஞ்சுதா? ஒரு சந்தோஷம். அதனால் ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ தத்துவம் 36ன்னு பார்த்தோமா, இறுதியாக என்ன தத்துவம் இருக்குது? நிலம். நிலம் தான் இறுதியான தத்துவம், மண் முதல் நாதம் வரை. அப்போது ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னா, கீழிருந்து கொண்டு போகிறார், மண்ணிலிருந்து விளக்க போகிறார் நம்மளுக்கு. அதுதான் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்த வகுப்பில் நம்ம மண் தத்துவத்திலிருந்து பார்க்க போகிறோம். அதை நம்ம சிந்திக்கலாம் அடுத்த வகுப்புலேருந்து. திருச்சிற்றம்பலம்.